வணக்கம் நண்பர்களே, தனுஷ் குஷினுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல சூப்பரான சுவையான ஸ்ரீலங்கன் முறையில தயாரிக்கக்கூடிய கொண்டக்கடலை கத்தரிக்காய் பொரியல் கறி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கத்தரிக்காய் 500 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை நீளமாக வெட்டி இந்த தண்ணியில் நாங்கள் சேர்க்க போகிறோம். இந்த தண்ணியில் இந்த கத்தரிக்காய் உப்போட போட்டிங்கன்னு சொன்னால் இந்த கத்தரிக்காய் கருக்காத அளவுக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த உப்பு சேர்த்த தண்ணி. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி சட்டியோட சூடு பண்ணுங்கள். அதில் பொரிக்க தேவையான எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கிற இந்த கத்தரிக்காயை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நாங்கள் புழிஞ்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு துண்டு கத்திரிக்காய் துண்டை போட்டு பார்க்கலாம். பாருங்கள், அது பொரிய ஆரம்பிக்குது. இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கத்திரிக்காய் போட்டு பொரிச்செடுக்கலாம். அதிகமாக போடாதீங்க, அவிஞ்சிடும். அதனால் பொரிகிறதுக்கு தக்கன மாதிரி கொஞ்சமாக போட்டு பொரியுங்க. இப்போ இந்த கத்தரிக்காய் கறிக்கு தேவையான 15 பூண்டு எடுத்துருக்கிறேன். இந்த பூண்டு இந்த கறிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை 2 பாதியாக பிளந்துருங்க. இதை எண்ணெயில் போட்டு தான் நாங்கள் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கத்தரிக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் கத்திரிக்காய் எடுத்துடலாம். இது எனக்கு பொரியறதுக்கு 7 நிமிஷம் எடுத்துருச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் கத்திரிக்காய். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ கத்திரிக்காய் பொரித்த எண்ணெயிலேயே அதை நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது பொரிகிறதுக்கு எனக்கு 2 மினிட்ஸ் தான் எடுத்தது. அது அதிகமாக பொரியணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இதுக்கு தேவையான 2 வெங்காயம் மீடியம் எடுத்துருக்கிறேன். இதை நாங்கள் ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நாங்கள் எடுத்து கத்திரிக்காய் பொரித்து வச்சுருக்கிற சட்டியில் சேர்த்துடலாம். இப்போ இதில் இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் அது பூண்டு கத்திரிக்காயில் பொரிச்சபடியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஷயம் நாங்கள் கலந்து விடலாம். இப்போ 2 செத்தன் மிளகாய் எடுத்து 2ஆக பிச்சு போட்டுருங்க. இது வெறும் வாசனைக்காகத்தான். இப்போ இது கூட 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த தாளினியோடு சேர்த்து வதக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இலங்கை கறி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸு புளி எடுத்து 1.5 கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த கறியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கலந்து விடலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டு மீடியம் நெருப்பில் ஒரு 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக கறி பிரண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு விஷயம் அதை நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் நான் கொண்டக்கடலை சேர்க்க போகிறேன். ஏற்கனவே நான் 8 மணித்தேலம் கடலையை ஊற வச்சு 5 விசிலுக்கு குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1 கப்பு. அதை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் டின் கடலை கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கிற கத்தரிக்காயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயம் நல்லா கலந்து விடலாம். கவனமாக கலந்து விடுங்க, இல்லைன்னு சொன்னால் கத்தரிக்காய் பிரிய பார்க்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இந்த சீனி இந்த கத்திரிக்காய் கறிக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இதை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே திறந்தபடியே வத்த விடலாம். பாருங்கள் சூப்பராக வறண்டு வந்துருச்சு கத்திரிக்காய். பாருங்கள் கறி நல்லா பிரண்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் கறி ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, சுவையான சூப்பரான கொண்டக்கடலை கத்தரிக்காய் பொரியல் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த கறி இடியப்பத்து கூட, சப்பாத்தி கூட, ரைஸ் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்க. உங்களோட வீடுகளிலே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான சூப்பரான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.